இந்த வீடியோவில் எம்பட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வறுத்துடலாமாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாமுங்க. நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே துளிவேல் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு 10 அளவுக்கு தேங்காய் விட்டுக்குங்க. தேங்காயும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா கருகருன்னு ஆகணும் வெங்காயம். ஒரே ஒரு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாமுங்க. அது கூட நான் ஜேபி குழம்பு மசால், மீன் குழம்பு மசால் அதுதான் போட்டிருக்கிறேனுங்க. அது தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாமுங்க. கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுருக்குறோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் தளப்பலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போக விட்டு மீனை போட்டு இறக்கிற வேண்டியதானுங்க. அவ்வளோதானுங்க, நம்மளோட சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்குது. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு சுட சுட சாப்பாட்டை போட்டு பாருங்கள். காலையில் வச்ச மீன் குழம்புங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குழம்பு தான் பிடிக்குங்க. நான் தேங்காயெல்லாம் அதிகமாக போட மாட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன். இப்படி தான் இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஒரு நாள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.